வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/12/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல் தனலட்சுமியோட குழுக்கள் தான் இருக்குது. இதில் நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம நேற்று கொடுத்ததே வந்து ரொம்ப சூப்பராக வந்து 5-5 அப்படிங்கிறது மேட்ச் ஆகிருந்து. அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 783 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 255, அதே மாதிரி டிஎலோடைய 29வது டாப் போயிட்டுருக்கு. அது போக போன வாரம் வந்து 744 கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் செட் ஆகணும் கணக்கில் கொண்டு வரோம். உங்கள் கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நேற்று நம்ம வீடியோ போட்டோம், அதை ப்ளே பண்ணாமல் விட்டுட்டோம். கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து இன்றைக்கும் நமக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, நேற்று ஒரு சின்ன காரணத்தினால கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாச்சு, மறந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டாச்சு, அதை நம்ம வந்து ப்ளே பண்ணுறதுக்கு மறந்தாச்சு. ஏன்னா அவசரமாக போட்டுட்டு எங்கேயும் வெளியில் கிளம்பணும், அப்படியே விட்டுட்டோம். சரியா, 6 மணிக்கு போட்டு அப்படியே விட்டுட்டோம், மறந்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும். அதே வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 076 அப்படி 67 கிடச்சிருக்கு. அதே மாதிரி 897, அடுத்து நமக்கு 503, 744. 744ங்கிறது நமக்கு போன வாரம் அடித்தாங்க. அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 4 நம்பருக்கான வாய்ப்புகள் திரும்ப இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எனக்கு. 4 விட யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட டியர் நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். டியர் நமக்கு கொஞ்சம் நம்பர் வராமல் தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக நமக்கு நிறைய வின்னிங்ஸ் எடுக்கணுங்கிற ஆசை இருக்குது. கடந்த நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், R&D பண்ணிகிட்ருக்கோம். 2 நம்பர் மட்டும் ஒவ்வொரு ட்ராவலும் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ராவலையும் ஒவ்வொரு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடுது. 2 நம்பர் கன்ஃபார்ம் வந்தால் தான், 4 நம்பரில் 2 நம்பர் கன்ஃபார்ம் வந்தால் தான் நம்ம வின்னிங் எடுத்த மாதிரி அர்த்தம். நம்ம கொடுக்குறோம், அது கொஞ்சம் மாறி போகுது. பட் இருந்தாலும் நமக்கு தொடர்ந்து வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி நடக்கும். கண்டிப்பாக வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் ஓப்பனாக சொல்லி தான் கூப்பிட்றேன். எல்லா ட்ராவலையும் ஃபுல் டிஜிட் அடிக்கணும்னு சொல்லி கூப்பிடல. வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக முடியும். சரியா, சும்மா பில்டப்லாம் பண்ணி கூப்பிடக்கூடாது, தப்பாக போயிடாது. சரியா, உங்களுக்கு வர மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 255 கொடுத்துருந்தாங்க. 255, 2 5 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து 29 ட்ரா நம்பரு 783 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் 5. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் பாருங்கள். ஏன்னா இந்த டிஎலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, டோட்டலாக இது வந்து போன மாதம் ஆடினாங்க. இதில் டோட்டலாக பாருங்கள், 067, அதே மாதிரி 897, அடுத்து 503. இதுக்கு சம்மந்தமே இல்லை. டோட்டலாக வேறு மாதிரியான நம்பர்கள் தான் ஆடிக்கிறாங்க. அது மாதிரி மறுபடியும் வேறு மாதிரியான நம்பர்கள் ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா எல்லா ராசி பலன்னு சொல்கிற மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறோன்னா, முழுக்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சேர்த்தே தான் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே 9 நட்சத்திர பாதம் இருக்கும். அதில் 3 நட்சத்திரம் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிநாதன் அதிபதியாக இருப்பாங்க. அது மாதிரி வந்து நமக்கு 9 நட்சத்திரங்களுக்கும் 3 விதமான ராசி அதிபதி இருப்பாங்க. அவங்கள பேச வச்சு தான் நம்ம அதை கொண்டு வரோம். சும்மா வெறும் ராசி பலன் மட்டுமே கொடுக்குறது நம்ம நோக்கம் கிடையாது. அதை தாண்டி கரெக்டாக 9 பாதத்துக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகள் சந்திக்க முடியும். ஏன்னா சந்திரன் வந்து 9 பாதத்துக்கு என்னென்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவார். ஒரே மாதிரி எல்லா பாதத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் பண்ண மாட்டார். தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சந்திரனுடைய வேலை தான். நம்ம சந்திரனை பேச வச்சு தான் நம்ம ராசி பலனை கணிக்கிறோம். சந்திரன் தான் மெயின், ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேத ஜோதிடை பொறுத்த வரைக்கும் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படி சொல்லுவாங்க. அதில் வந்து மெயினாக வந்து 2 விஷயம் நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் கேட்டிங்கன்னா, ஒன்று சூரியனை வச்சு நம்முடைய லக்னத்தை முடிவு பண்ணுவாங்க. சந்திரனை வச்சு என்னுடைய ராசியை முடிவு பண்ணுறாங்க. அப்போ முழுக்க ராசி பேச வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இது பண்ணுறோம், ராசி பலன் கணிக்கிறோம். ஆனால் அதே வந்து நீங்கள் ஒரு ஜாதகம் கணிக்கிறாங்கன்னா அது முழுக்க சூரியனை பேச வச்சு தான் அவங்க கணிப்பாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. சூரியன் சந்திரன், இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் இந்த வேத ஜோதிடமே இயங்குது. இதை வச்சு தான் நம்ம இந்த ஜோதிடமே எழுதுகிறோம். முழுக்க இதுதான். நீங்கள் பேசிக் நாலேஜ் அப்படின்னா சூரியன், அதே மாதிரி சந்திரன், இந்த 2 பிளானட்டை வச்சு தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே வந்து டிகிரி வைஸாக, இப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய டிகிரி எவ்வளோ டிகிரி இருக்கோ அந்த டிகிரி வைஸாக தான் ஒவ்வொரு ஜாதக கட்டமும் வரும்.
அதில் என்ன சொல்ல முழுக்க முழுக்க சயின்ஸ், அது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இது ஜோதிடங்கிறது நிறைய பேர் நினச்சிருப்பாங்க மூட நம்பிக்கை அது இது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க சயின்ஸ். ஏன்னா நீங்கள் மேலே எப்படி 360 டிகிரியோடைய கோணம் இருக்கோ அதே 360 டிகிரி தான் இங்கேயும் நம்ம ஜோதிடத்துலையும் நமக்கு இருக்குது. சரி, அதனால் அதே பேஸ் தான் இதுவும், ரெண்டுக்கும் வேறு வேறு மாதிரி கிடையாது. அதனால தான் நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போது மிகப்பெரிய படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே வந்து ஜோதிடத்துக்குள்ளே வராங்க, ஜோதிடத்துறையில் வராங்கன்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து சயின்ஸ். சரியா? நீங்கள் வந்து சில பேர் இப்போ அந்த காலத்தில் சொன்னாங்க சும்மா பார்க்குற குறி சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையான ஜோதிடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சயின்ஸ் தான். சரியா? சூரியன் சந்திரன் இது ரெண்டையும் பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். சரியா? அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற உள்வட்ட கிரகங்களுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷனும், பூமிக்கு வெளியில் இருக்கிற ஒரு கிரகங்கள் நம்ம ரியாக்ஷன் நமக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். பூமிக்கு சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம எதுவுமே ஆராய்ச்சி பண்ணவும் முடியாது, பண்ணவும் மாட்டோம். அதே தான் ஜோதிடத்துலையும் நடக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு இதில் பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதான்றது இப்போ ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 3 பி போர்டில் 25 சி போர்டில் வந்து 40. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 20 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, இன்றைக்கி எடுத்துட்டாங்க. 21 நாளாக இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. இன்றைக்கி சூப்பராக வந்து விழுந்துருச்சு 0. சரிங்களா? இன்னும் போக பி போர்டில் 2 அவ்வளோதான் பெண்டிங். அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 0. நமக்கு நேற்று ஆடினாங்க, நேற்றில் முந்தா நாள் ஆடினாங்க. 2 நாளாக இருக்குது இல்லையா, மாற்றி எழுதியிருக்கோம். அடுத்து நமக்கு பி போர்டில் 3 சி போர்டில் 3. அடுத்து நமக்கு 2ஆம் நம்பரை 3ஆம் நம்பர் 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் வந்து 12, பி போர்டில் வந்து நமக்கு 5, சி போர்டில் 6. சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கே 0 போடுறதுக்கு பதிலாக இங்கே 0 மாற்றி போட்டோம். அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 12, பி போர்டில் 0, சி போர்டில் 0 இன்றைக்கி வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு 29 நாள் 5ஆம் நம்பர் வந்து பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து ஒரு 29 30 நாளாக ஆயிடுச்சு. 30 நாளாக பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. பட் அது இன்றைக்கி நமக்கு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சி போர்டில் ஒரு 6 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, அதுவும் நமக்கு இன்றைக்கி சூப்பராக எடுத்திருந்தாங்க. சரிங்களா? வீடியோங்கிலே வருது, எடுத்திருந்தாங்க, ஒரு நல்லா வந்துருந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கும் பி போர்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 16 நாளாக பெண்டிங். 6ஆம் நம்பர் பி போர்டு வந்து நமக்கு 2, சி போர்டு 7 நாளாக பெண்டிங். அடுத்து நமக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் எவ்வளோ 3, பி போர்டில் 25, 20 2 போர்டுமே பெண்டிங். நாளைக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 18, சி போர்டில் 2. இது வந்து 8ஆம் நம்பர் நாளைக்கு பி போர்டில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்து நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 9, சி போர்டில் 8. 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 2, பி போர்டில் 12, சி போர்டில் 2 இவ்வளோ தான் பெண்டிங். இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நாளைக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0 3ஆம் நம்பருக்கு அதே மாதிரி 5, 0 இதுக்குள்ளே தான் வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சரியா? அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 768, 586, 675, 865, 576, 867, 786, அடுத்து 865, 678, 865 இது போல் மேட்ச் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சரியா? அடுத்து ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 76, 68, 58, 86, 67, 75, 86, 65, 78, 65, 65 அடுத்து 78, 85, 87 இது மாதிரி தான் வருது. இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ நாளைக்கு என்ன தான் வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 205 இதுக்கு அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 1 இல்லைங்க. 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர், 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 5க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதே தான் 6ஆம் நம்பருக்கும் 2க்கு 6, 6க்கு 6 இப்படி செட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 8க்கு 2க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங், 5க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். இந்த 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். திரும்ப 5ஆம் நம்பர் கூட நமக்கு திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களுக்கு கணக்கு வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் யாராவது நம்முடைய மாஸ்டர் கீயில் வந்து நமக்கு லைவில் வரோம், லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்க இன்னும் கூட பக்கமாக நம்பர் என்ன வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள்.